கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக இந்த வேத பாட வகுப்பின் மாலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வரும்படி தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தனுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரிந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் மர்ம ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் கூடி வந்திருக்கிறபடியினால் நீர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீர். கர்த்தராகிய இயேசுவை துதிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை துதித்து பாடி ஆராதிக்கும்படி கிருபை செய்தீர். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவநாம மகிமைக்கென்று கர்த்தாவே உம்முடைய வாசிக்கப்பட்ட வசனங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு வேத பாடத்தை விளக்கி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு தேவனே வியாக்கியானி என்று சொல்வதில்லை. இந்த நாட்களுக்குரிய தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் கொடுக்கப்பட்ட வேத விளக்கங்களை பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நாங்கள் பிரசங்கிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும். அதை கேட்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கனமகிமை யாவற்றும் போய் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சபை காலங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 7 சபை காலங்கள் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. பரிசுத்த யோவான் பத்ம தீவிலே நாடு கடத்தப்பட்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் தேவன் தாமே அவனுக்கு தன்னை மனுஷகுமாரனாக இயேசு வெளிப்படுத்தி நீ காண்கிறதையும் கேட்கிறதையும் ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கும் எழுதி அனுப்பு என்று விளம்பினது. ஆகையால் யோவான் அந்த காட்சிகளையும் அதன் சத்தத்தையும் கேட்டு அதை எழுதி அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிற ஒரு காரியங்களை குறித்து அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. ஆகையால் யூதர்களுக்கு மத்தியில் கர்த்தர் 3.5 ஆண்டு காலம் தம்முடைய ஊழியத்தை செய்தார். 3.5 ஆண்டு காலத்துக்கு பிற்பாடு கிருபையின் காலம் ஆரம்பமாகி புறஜாதியாகிய நமக்கு, தேவனற்றவர்களாகிய நமக்கு தம்மை வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய அப்போஸ்தலர்களை அவர் அனுப்பினார். பரிசுத்த பவுலை சவுலா இருக்கும் பொழுது அவர் சந்தித்து நீ ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி வசனங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகையால் புறஜாதிகளாகிய நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக எபேசு சபையினுடைய தூதனாக செய்தியாளனாக விளங்கின பரிசுத்த பவுல் என்பதை நாம் கடந்த வாரத்திலே அறிந்து கொண்டோம். ஆகையால் 7 சபை இருக்கிறது. இந்த 7 சபை காலம் கிருபையின் காலங்கள், புறஜாதிகளுக்கு கிருபையின் காலங்கள். ஆனால் யூதர்களுக்கு தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்ட போல 70 வாரங்கள். அந்த 70 வாரங்களை கணக்கிட்டு 62 வாரம், 7 வாரம், கடைசி ஒரு வாரம். கடைசி ஒரு வாரத்தில்
இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த பூமியிலே தம்மை வெளிப்படுத்தி 3.5 ஆண்டு காலம் அவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்றார். பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நம்மை அவர் நிரப்பினார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மீண்டும் வருவேன் என்று சொல்லி பெந்தெகோஸ்தே நாளில் ஒரு பரிசுத்தாவியாக வந்து நம்மை நிரப்பினார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முதலாம் சபை காலங்கள் என்பது எப்பொழுதிலிருந்து ஆரம்பமாகிறது என்றால், அப்போஸ்தலர்கள் முதலாவது 12 பேரை தேவன் தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் பரிசுத்த பவுலை அவர் எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்றால், அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் தமஸ்குக்கு போகும் வழியிலே அவனை சந்தித்து யூதாசுக்கு பதிலாக 12வது அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகையால் பவுல் தான் சபையை ஒழுங்குபடுத்துகிறவராக, அநேக நிருபங்களை எழுதுகிறவராக காணப்படுகிற ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பிரசங்கியாக தேவன் அவரை பயன்படுத்துகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த பவுல் தான் எபேசிற்கு எழுதின நிருபம் என்று ஆரம்பித்து எபேசு சபையினுடைய தூதனாக, செய்தியாளனாக, தூதன் என்று சொன்னால் தேவனுடைய செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் என்று மல்கியா 2:7 நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆகையால் முதலாம் சபையினுடைய செய்தியாளன் பரிசுத்த பவுல் என்பதை நாம் உறுதியாக அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு செய்தார். இது புறஜாதிகளுக்கு மட்டும்தான், யூதர்களுக்கு அல்ல. புறஜாதியிலே ஆசியாவில் உள்ள, ஆசியா மைனரில் உள்ள இந்த 7 பட்டணங்கள், அதை தான் நாம் பார்த்தோம். எபேசு என்ற ஒரு பட்டணம், சிமிர்னா என்பது ஒரு பட்டணம். இந்த 7 சபைகளும் 7 பட்டணங்களாக இருக்கிறபடினால் இந்த 7 பட்டணங்களில் உள்ள அந்த சபைகளுக்கு எழுதி அனுப்பு என்று இயேசு கிறிஸ்து பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தினார். ஆகிய இந்த 7 சபை காலங்களும் கிருபையின் காலங்களாக இருக்கிறது. நாம் இப்பொழுது 7வது சபையின் காலம் முடிவில் இருக்கிறோம். கிருபையானது பிரஜாதிகளுக்கு மத்தியிலே முடிவடைய போகிற நேரத்தில் இருக்கிறோம். மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக ஆயத்தமாக்கப்படுகிற வேளையிலே, ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகியால் இப்பொழுது சிமிர்னா சபையினுடைய அந்த தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்பதை நாம் சற்று பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, சிமிர்னா சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கின்ற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். தங்களை யூதர் என்று அவர்கள் சொன்னாலும் ஆனால் அவர்கள் யூதர் அல்ல, அது சாத்தானுடைய ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இவங்க சிமிர்னா சபையில் ஆரம்பிக்கிறாரு. இங்கு இந்த சபை ஜனங்களுக்கு ஒரு பாடுகள் அங்கே ஆயத்தமாக இருக்கிறது. ஆகையால் முன்கூட்டியே கர்த்தர் தெரிவிக்கிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவும் பயப்படாதே. ஏன்னா அவர் சகலத்தை முன்னறிந்தவர், பின்னால் வருகிற காரியங்களை முன்கூட்டி அறிவிக்கிறவர். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. அடுத்த பாருங்க, தேவன் பாராட்டுகிறார். பின்பு சில சோதனைகள் படும், அந்த பாடுகள் வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறார். நீ உண்மையாக இருந்தா, மரண பரியந்த உண்மையாக இருந்தா, நான் உனக்கு என்ன தருவேன்? ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று அவர் சொன்னார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை
காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஜெயிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை பற்றி இங்கு எழுதியிருக்கிறார். இயேசு சொன்னார், நான் என்ன செய்தேன்? உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அதே போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்பட. இரண்டு மரணம் இருக்கிறது. முதலாவது இப்பொழுது இருக்கிற கிறிஸ்துக்குள்ளாக மரிக்கிற ஒரு மரணமும், பின்பு இரண்டாவது ஒரு மரணம், அல்லது முதல் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அவனுக்கு இரண்டாம் மரணத்தின் மேல் என்னல்ல அதிகாரம் இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகையால் அதே போல முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குவான். இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்பது, இரண்டாம் மரணம் என்பது என்னவென்றால், அது உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளும் உயிரோடு எழுந்து நியாயத்தீர்ப்புக்கு வருவார்கள். சரி, இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலாவது சபை காலத்தில் சில காரியங்களை நாம் பேசாமல் விட்டுவிட்டோம். அதை தொடர்ந்து நாம் இப்போ முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன்குத்துகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென், அல்லேலூயா. 7 பொன்குத்துகளுக்கு மத்தியிலன்னா அந்த 7 பொன்குத்து விளக்குகளும் என்னதான் இருந்ததுன்னு பார்த்தோம். 7 சபைகள். 7 பொன்குத்து விளக்குகளும் 7 சபைகள். அப்போ இந்த சபைகள் முதலாம் சபையின் காலத்திலிருந்து கடைசி சபை காலத்தில் வரைக்கும் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென். ஆரம்ப சபையிலிருந்து, எபேசு சபையின் காலத்திலிருந்து ஒவ்வொரு சபை காலத்திலும் அவர் தான் என்ன செய்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறார். குத்து விளக்குக்கு மத்தியில் அவர் உலாவல. குத்து விளக்குகள் எதை குறிக்கிறது? சபைகளை குறிக்கிறது. சபைகளுக்கு மத்தியிலே அவர் உலாவுகிறார் என்று அர்த்தம். அடுத்து அந்த உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் உன் பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். பார்த்தீங்களா? முதலாவது என்ன அப்படின்னா, சத்தியத்துக்கு விரோதமாக கள்ளப்போஸ்தலர்கள், கள்ள கிறிஸ்துக்கள், பொய்யர்கள், கபட வேலையாட்கள் இவர்களெல்லாம் எப்படி வேதத்தை புரட்டுகிறார்கள், வேத வசனத்தை எப்படியெல்லாம் திரித்து ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள் என்பதை நீ சோதித்து என்ன செய்தாய்? அதை கண்டறிந்தாய். அது ஒரு தேவ ஞானம். அந்த தேவ ஞானத்தின் மூலமாக இது வார்த்தைக்கு விரோதமான காரியம் என்பதை நாம் கண்டறிய முடியும். அல்லேலூயா. அப்படி அவர்கள் கண்டறிந்தார்கள் என்றும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், பார்த்தீங்களா, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அங்கே என்ன இருக்கு? நீ சகித்து கொண்டாய், பொறுமையாய் இருந்தார். அடுத்து என் நாமத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்து என்ற நாமம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்ட பெயர் அப்போ கிடையவே கிடையாது. யாருமே பயன்படுத்தலை. எந்த அப்போஸ்தலர்களும் பயன்படுத்தலை. எந்த அப்போஸ்தலர்களும் பிதாகுமாரன் பரிசுத்தாவி பட்ட பெயரில் ஞானஸ்தானமே கொடுக்கல. அவர்கள் முதலாவது சபை ஆரம்பிக்கிற காலத்திலே, சபை ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்ட பெயரில் ஞானஸ்தானம் கொடுக்காமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த நாமத்தை தான் உயர்த்தினாங்க. பவுல் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா அது எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாமத்தை தான் அவர்கள் உயர்த்தினார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை உயர்த்தினாங்க. ஆமென். ஆகையால் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை கூட நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அந்த நாமத்துக்காக பிரயாசப்பட. இப்பொழுதும் பாருங்கள், நாம் எந்த நாமத்துக்காக பிரயாசப்படுகிறோம்? அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு தான் பிரயாசப்படுகிறோம். அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தான் நாம் துதிக்கிறோம், பாடுகிறோம். ஞானஸ்தானமும் அந்த நாமத்தில் தான் கொடுக்கிறோம். ஏன்னா வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும்
அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தான் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த பவுல் போதிக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக, ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? ஒரு குறை இருக்கிறது. குறையில்லாத மனிதன் ஒருவனும் இல்லை. ஒரு வாலிபன் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்தாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை தாயனும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவரே, சிறு வயது முதலே நான் இதை என்ன செய்திருக்கிறேன்? கை கொண்டு வந்திருக்கிறேன், கீழ்ப்படிந்து வந்திருக்கிறேன். ஆமென். இன்னும் ஏதாகிலும் ஒரு குறை இருக்கிறதா என்றால், இயேசு அவனுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தார். அவன் பெரிய பணக்காரன், திரளான ஆஸ்தி இருந்தது. ஆனால் அந்த ஆஸ்தியை அவன் தேவனுக்காக, கர்த்தருக்காக, ஊழியத்திற்காக பயன்படுத்தாதபடி அவன் ஆடம்பரமான ஒரு செலவுகளையோ அல்லது தன் சொந்த காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தினான். தேவன் நம்மை அபரிதமாக ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் தேவனுக்கு என்ன செய்யணும்? அதிகமாக நாம் செய்ய வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? எவ்வளோதான் ஆசீர்வாதம் வந்தாலும் நம்முடைய சொந்த காரியங்களுக்கு தான் அதிகமாக செலவிடுவோம். ஆனால் தேவனுக்கு செலவிடுகிறதுக்கு நமக்கு என்ன வரமாட்டுக்கு? மனது வரமாட்டுக்கு. ஆனால் அப்படி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் உத்தமமாக சொல்லுகிறேன், என்னுடைய முதலாவது என்னுடைய வருமானத்தை அதிகமாக செலவழிக்கிறது ஊழியத்தில் தான். கையில் ஒரு 1,00,000 ரூபா வந்துச்சுன்னா, அல்லேலூயா, கையில் 1,00,000 ரூபா வந்துச்சுன்னா உடனடியாக என்ன செய்வோம் அப்படின்னா, அதை எப்படி ஊழியத்தில் பயன்படுத்தலாம்? ஆமே, அப்படி ஒரு எண்ணம் தான் உருவாகும். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகையால் எப்படியாக அதை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் குறிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் என்ன உண்டு? குறைவுண்டு. அல்லேலூயா. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அல்லேலூயா. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். பாருங்க, என்ன இருக்கு? ஆதியில் நீ எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தையோ அந்த அன்பு உன்னை விட்டு குறைவாக இருக்கிறது. அதே போல தான் அந்த வாலிபன் இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ திரளான ஆஸ்தி உடையவனாக இருந்ததுனால முதலாவது உன்னுடைய என்ன செய்? ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அல்லேலூயா. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை என்ன செய்வேன்? அதனின்று நீக்கி விடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் அடுத்தது நம்ம அதுவரைக்கும் பார்த்தோம், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். அதுதான் அந்த திரளான ஆஸ்தியுடையவன் எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிட்டான். இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா, நாம தான் எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படுகிறோமே, ஐ எம் பெர்ஃபெக்ட், நான் சரியாக இருக்கிறேன்னு நினைக்கிறோம். இல்லை, குறையில்லாத மனிதன் யாருமே இல்லை. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் உலகத்திலே இல்லை, பூமியிலே கிடையாது. நாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சோதரன் கொஞ்சம் தூக்கணும். ஆமாம் ஆமாம். அல்லேலூயா. நாம் அப்படி இருக்கிறோம்னு நினைக்க. கலர் ஒயிட் கலரில் வரணும், இன்னும் கொஞ்சம் திருப்பணும். போதும் போதும். அப்படி கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என்ன சொன்னோம்? அதில் மனம் திரும்ப வேண்டும். குறையில்லாத மனுஷன் யாருமே இல்லை. அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவரே, அவன் எல்லா வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் பெர்ஃபெக்ட், நான் நன்றாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பாருங்க, குறை இல்லாத நபர் யாருமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர்கிட்ட முழங்கால் போட்டு விடுங்க, ஆண்டவர்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கேளுங்க, அவர் சொல்லுவார்.
அதுக்கு டைம் ஒதுக்கணும். டைம் ஒதுக்கு தேவசோமத்தில் வந்து காத்திருந்து ஜெபித்து ஆண்டவர் என்ன குறை இருக்கு, ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தாங்க சொன்னால் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பார். அதான் அழகாக சொல்கிறார், உன்னுடைய ஆஸ்தியை விற்று நீ என்ன செய், ஏழைகளுக்கு கொடுன்னு சொன்னார். அவன் துக்கமடைந்து போய்விட்டான். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான காரியம். என்னதான் நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலும் சரி, இன்னும் நாம் கீழ்ப்பட வேண்டிய காரியம் இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் நீ சீக்கிரமாய் மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடம் என்ன செய்வேன், நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இங்கே தான் நம்ம வரணும். நான் வெறுக்கிற அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை. அப்போ முதலாம் சபையின் காலத்தில் என்ன வந்ததுன்னா, நிக்கோலாய் என்ற வார்த்தைக்கு சபையை ஆட்கொள்ளுதல் என்று அர்த்தம். நிக்கோலாய் மதஸ்தருடைய ஒரு கிரியை நீ வெறுக்கிறாய், நானும் வெறுக்கிறேன், நீயும் அதை வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறேன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் என்ன செய்வேன், புசிக்க கொடுப்பேன். பார்த்தீங்களா, அதை இது முத எபேசு சபையில் ஜெயங்கொள்ளுகிறவன். ஒவ்வொரு சபை காலத்திலையும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. நீங்கள் நன்றாக வாஸ்து பாருங்க, 7 சபை காலங்களையும் ஒவ்வொரு சபை காலத்திலையும் அவர் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்றால் தனிநபர், ஒரு சபை அல்ல, அல்லது நம்முடைய சபையினுடைய கூட்டமைப்பு அல்ல, தனிநபர். நம்ம சபையில் 50 பேர் வரலாம், 5 பேர் தான் ஜெயம் கொண்டாங்கன்னா அந்த 5 பேர் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவாங்க. எல்லாரும் இல்லை. அங்கே என்ன செய்யணும்னா ஜெயங்கொள்ளணும். அப்படியெல்லாம் தான் அங்கே சொல்லப்படும், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. அல்லேலூயா, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்பதாக எழுதுவேன். சரி, இப்போ கவனிங்க. இப்போ 2வது சபை காலம் என்பது சிமிர்னா சபை காலம். 2வது சபை என்னதுங்க, சிமிர்னா சபை காலமாக இருக்கிறது. சரி, எபேசு சபை காலம் முடிந்த உடனேயே சிமிர்னா சபை காலம் ஆரம்பித்து விட்டது. எபேசு சபை காலம் முடிந்த உடனே என்ன ஆரம்பிச்சுட்டு, சிமிர்னா சபை காலம் ஆரம்பமாகுது. எபேசு சபை காலம் கிபி 53 அல்லது 55 ஆரம்பமாகி 170 ஆண்டு வரைக்கும் நீடித்ததை நம்ம பார்க்குறோம். ஆமென். சிமிர்னா சபை காலம் கிட்டத்தட்ட கிபி 70 முதல், அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அதுதான் கூட்டத்துக்கு வரும்போது அவசர அவசரமாக வரக்கூடாது, ஜெபம் பண்ணிட்டு தான் வரணும், இல்லைன்னா பிசாசு கிரேசியம். அல்லேலூயா, கவனிங்க. ஆகையால் முதலாம் சபை காலம் கிபி 55 முதல் 170 வரைக்கும் நீடித்தது. சிமிர்னா சபை காலம் அதிலிருந்து 170 ஆரம்பித்து 312 ஆண்டுகள் வரை நீடித்தது. இந்த சபை உபத்திரவப்படுத்தப்பட்ட ஒரு சபை. 2வது சபை காலம் என்னவா இருக்கிறது, உபத்திரவத்தின் மத்தியிலே தேவன் அந்த ஜனங்களை வழிநடத்துகிறார். உபத்திரவத்திலிருந்து வந்து இந்த சபை இரத்த சாட்சிகளின் கிரீடத்தை அடையும். 2வது சிமிர்னா சபைக்கு கர்த்தர் கொடுத்தது என்ன, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன கொடுப்பேன், ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னார். இப்போ தானே வாஸ்தவம், அதுமா மறந்துட்டீங்களா? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்ன கிடைக்குங்க, ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால் உபத்திரவத்தின் மத்தியில் வந்து இந்த சபை இரத்த சாட்சிகளின் கிரீடத்தை அணியும். இது இரத்த சாட்சிகளின் காலம். இந்த சபை காலங்களிலே அந்தி கிறிஸ்து 4 குதிரைகளின் வழியாக வருகிறதையும் நாம் பார்க்க போகிறோம். கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே,
அந்த காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு ஜீவ கிரீடத்தை தருவதாக தேவன் வாக்களித்துள்ளார். முதலாவது சபையில் ஜெயங்கொள்ளுறவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஜீவ விருட்சத்தின், தேவனுடைய தோட்டத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை புசுக்கி கொடுப்பேன்னு சொன்னார். இதெல்லாம் வாக்குத்தத்தம், இதெல்லாம் மனப்பாடமாக தெரியணும். 10 வருஷமாக சபைக்கு வரேன்னா இது கூட தெரியலன்னா அப்புறம் என்னதான் பிரயோஜனம்? ஆமாம், தேவன் நமக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் பாருங்க. இரண்டாவது பாருங்க, ஜீவ கிரீடத்தை தருவதாக தேவன் வாக்களித்திருக்கிறார். அடுத்த கணக்கு, ஒவ்வொரு சபை காலத்திற்கும் தேவன் தம் கரத்தில் ஏந்தியுள்ள ஒரு நட்சத்திரம் உண்டு. ஆமென். தேவன் ஒவ்வொரு சபை காலக்குரிய செய்தியாளர்கள். பவுல் தேவனுடைய கரத்தில் இருந்தார். ஆமென். 7 சபைகளுக்குரிய 7 செய்தியாளர்களை தேவன் தம்முடைய கரத்தில் பயன்படுத்துகிறார். ஒரு காலம் இவர்கள் ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. எந்த மத கட்டுப்பாடுகளுக்கோ ஸ்தாபன கொள்கைகளுக்கோ கோட்பாடுகளுக்கோ மனித போதனைகளுக்கோ உட்பட்டவர்கள் அல்ல. ஆமென். இவர்கள் சுயாதீனம் உள்ளவர்கள், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற சுயாதீனம் உள்ள ஊழியர்கள். கவனிக்கணும், ஒவ்வொரு சபை காலத்திற்கும் தேவன் தம் கரத்தில் ஏந்தியுள்ள ஒரு நட்சத்திரம் உண்டு. அந்த நட்சத்திரம் அந்தந்த சபைக்கு அளிக்கப்பட்ட செய்தியாளனுக்கு அல்லது தூதனுக்கு அடையாளமாக திகழ்கிறது. அந்த 7 நட்சத்திரங்களும் வெளிப்படுத்தல் 1:20, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். எபேசு சபை காலத்துக்குரிய தூதன் நான் நன்கு அறிந்தபடி அது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனாக இருக்கிறார். அதை நாம் பார்த்தோம். சரி, ஒவ்வொரு சபைகளுக்கும் யார் யார் தூதன் என்பதை வேதாகமத்தில் எழுதப்படலை. ஆமென். ஆனால் உதாரணமாக இருக்கிறோம், தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். சரிதானா? அது பைபிளில் எழுதியிருக்கிறதா? முன்குறிக்கப்பட்டவர்கள் இன்னார் என்னாருன்னு எழுதியிருக்கிறதா? இருக்காங்க, அல்போர்ஸா பேர் இருக்காங்க. அப்புறம் அதை தான் கேட்குறேன். இல்லையே. ஆனால் விசுவாசத்தின் மூலமாக நாம் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போல தான் விசுவாசத்தின் அடிப்படையிலே, கிரியின் அடிப்படையில் யார் அந்த செய்தியாளனாக இருப்பார் என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஆமென். இந்தந்த சபைக்கு இந்தந்த செய்தியாளன் தான் என்று என்னுடைய அக்காள் மகன் பாஸ்டர் ஜேம்ஸ் கேட்டார். அது எப்படி இந்த செய்தியாளர் தான் இந்த சபைக்கு தூதன் என்று எப்படி கணித்தீர்கள்? பைபிளில் இல்லையே. சொல்ல இல்லை. ஆனால் தேவன் அவர்களை எப்படி பிரித்தெடுத்தார், எப்படி நடத்துகிறார், எப்படி வார்த்தையை பேசுகிறார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அதன் மூலமாக அது தீர்மானிக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1906ஆம் ஆண்டில் அந்த நவீன பெந்தகோஸ்தை எழுப்புதல் வந்தது. அது வில்லியம் சீமோர் என்ற ஒரு தேவ மனிதன் மூலமாக என்று நான் பார்த்தோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் பாருங்கள், ஆதி பெந்தகோஸ்தை எழுப்புதல், நவீன பெந்தகோஸ்தை எழுப்புதல் எப்படி உண்டாகிறது என்ற செய்தியெல்லாம் உலகம் முழுவதும் ஊழியக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது ஊழியக்காரங்களுக்கு, விசுவாசிகளுக்கு மட்டும் இல்லை, ஊழியக்காரங்களுக்கு தான் முக்கிய பிரயோஜனம். ஊழியக்காரர்களுக்கு சபையில் ஒரு எழுப்புதல் வேண்டுமானால் அந்த செய்தியை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அந்த 3 நாள் கூட்டம் மிக ஆசீர்வாதமான கூட்டமாக நமக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கவனிங்க, ஆகையால் முதலாவது செய்தியாளன் அப்போஸ்தலனாக பவுல். ஏன்னா பவுலை தான் தேவன் உலகமெங்கும் வல்லமையாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. அதே போல் இந்த லவோதிக்கேயா சபைக்கும் ஒரு செய்தியாளனை, ஒரு தூதனை தேவன் உலகம் முழுவதும் என்ன செய்கிறார்? வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். அதை வைத்து தான் நாம் அடையாளம் கண்டுக்கிறோம். ஆனால் இந்த 7 செய்தியாளர்களும் ஒரு காலம் ஸ்தாபனத்திலிருந்து வரமாட்டாங்க, ஸ்தாபனத்தை சேர்ந்து கொள்ளவும் மாட்டாங்க. ஏன்னா எல்லா ஸ்தாபனங்களுக்கும் வித்தியாசமான கொள்கைகள், கோட்பாடுகள், மனித போதனைகள் இருக்கிறது. எந்த ஸ்தாபனத்துக்கும் நீங்கள் இணைக்க முடியும்? ஆர்சியினுடைய போதனை வேற, சொர்ப வழிபாடு. புராட்டஸ்டண்டா அது திருத்துவம். பெந்தகோஸ்தா அது பிதாகுமாரன் பசுத்தாய் பட்டவனாகும். அது செவன்த் டேயா அது என்னவா இருக்குது? சனிக்கிழமை தான் என்ன செய்யணும்? ஓய்வு நாள். அன்னைக்கு தான் சர்ச்சில் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லை. இப்படி ஒவ்வொன்றும் வித்தியாசமான போதனையை வைத்துக்கிட்டு
யார் மனவாட்டியாக இருக்க முடியும் கேட்குறேன். ஆனால் தேவன் இந்த சபை ஸ்தாபனங்களிலிருந்து தேவன் யாரையும் தெரிந்து கொள்ளாமல், ஒருவேளை அதுக்குள்ளே இருந்தாலும், எப்படி மார்ட்டின் லூத்தர் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் ஒரு துறவியாக இருந்தாலும் தேவன் அவளை வெளியே கொண்டு வந்துட்டார். அப்போ வெளியே வரும்போது என்ன செய்றாங்கன்னா, அந்த ஸ்தாபனத்துடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தவறான போதனைகளையும் எதிர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், இணங்கி போக மாட்டாங்க. அப்படி வரும் பொழுது இந்த 7 செய்தியாளர்களும் எந்த ஸ்தாபனத்துக்கு இணைந்து இசைந்து போகவே இல்லை. அதைத்தான் இங்கு அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அதுதான் நம்முடைய தீர்க்கதரிசி இதை தேவ ஞானத்தை கொண்டு அடையாளப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆகியால் கவனிங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு தூதர்கள் இன்னார் என்று வேதத்தில் பெயர் என்ன செய்யல குறிக்கப்படவில்லை. எபேசுவில் சபையை நிறுவியவர் பவுல்தான். அவரே அந்த சபை காலத்துக்குரிய ஊழியக்காரனும் செய்தியாளனுமாக இருக்கிறார். அவருடைய ஊழியம் சபைக்கு ஒளியை கொண்டு வந்தது. அப்பொழுது பரிசுத்த யோவான் பவுலுக்கு பிறகு ஊழியத்தை மேற்கொண்டான். பவுல் அப்போஸ்தலன் காலத்துக்கு பிற்பாடு யோவான் அதை மேற்கொள்கிறார். அதன் பிறகு பாலிகார்ப் என்பவரை தேவன் பயன்படுத்தினார். தொடர்ந்து உள்ள காலத்தில் பாலிகார்ப் வருகிறார். பாருங்கள் எப்படி வருஷ கிரமமாக வர்றாங்கன்னு பாரு. அப்புறம் சிமர்னா சபையின் காலத்திற்கு நாம் அறிந்து கொண்ட அளவுக்கு இரேனியஸ் என்பவர் தான் சிமர்னா சபையினுடைய செய்தியாளனாக தூதனாக தீர்மானிக்கப்படுகிறார். ஏனென்றால் பாலிகார்ப்பை குறித்து பார்க்கும் பொழுது அநேகர் சொல்லுவாங்க, பாலிகார்ப்பு என்பவர் தான் சிமர்னா சபையின் செய்தியாளனாக இருக்க முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் அதில் சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இச்சபைக்குரிய தூதனாக பாலிகார்ப்பை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினாலும் இந்த தூதனாக தேவன் தெரிந்து கொள்ளாமல் இரேனியஸை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. என்பதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். என்ன சொல்ல வருகிறாரு? அநேக சபை குருமார்களும் வேத போதகர்களும் அந்த தூதன் பாலிகார்ப்பு தான் என்று எண்ணுகிறார்கள். அதில் தவறு இல்லை, ஏன்னா தேவன் அவரை அவ்வண்ணமாக நடத்தினார். ஆனால் பாலிகார் பரிசுத்த யோவானின் சீசன் என்பதும் உண்மைதான். பாருங்கள், பவுல் வருகிறார், பவுலுக்கு பிறகு யோவான் வருகிறார், யோவானுக்கு பிறகு பாலிகார்ப்பு வருகிறார். பாருங்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏன்னா ஒரே விளக்கின் வெளிச்சம் தான் இவர்களை என்ன செய்கிறது, நடத்துகிறது. அதே போல 7 பொன் குத்து விளக்குக்கு மத்தியிலே உலாவுகிறவர் தான் இவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த ஒரு மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் பாலிகார்ப்பு பரிசுத்த யோவானின் சீசன் என்பது உண்மையே. பாலிகார்ப்பு தன்னுடைய சாட்சியை தான் இரத்த சாட்சியாக மரித்ததன் மூலம் முத்திரையிட்டார். பாருங்கள், அவர் எப்படி மரித்தாரா? இரத்த சாட்சியாக மரித்தார். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, ஆகையால் அவர்கள் அவரது இதயத்தின் கீழ் கத்தியால் குத்தி கொண்டார்கள். பாருங்க, அவர் இயேசு கிறிஸ்துக்காக என்ன செய்தாங்க? கத்தியால் குத்தி கொல்லப்பட்டார். அநேக தேவ பிள்ளைகள் இரத்த சாட்சியாக இயேசுவுக்கு மரித்தார்கள். ஆனால் நாம பைபிள் ஒரு வசனம் இருக்கு, இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் பாவத்தை எதிர்த்து நிற்கவில்லையே. இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழுகிறோம், என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம் அவருக்காக? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர்கள் இரத்த சாட்சிகளாக இயேசு கிறிஸ்துக்காக அவருடைய இதயத்தின் கீழே கத்தியால் குத்தி அவரை கொன்னுட்டாங்க. பவுலை சிரச்சேதம் பண்ணி கழுத்தையே வெட்டி கொன்னுட்டாங்க. பேதுருவை தலைகீழாக வைத்து சிலுவையில் எறிந்து கொண்டாங்க. எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக. நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சாதித்திருக்கிறோன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்னதான் நம்ம சாதிச்சிருக்கிறோம்? நமக்காக தானே வாழ்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக வாழ்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக, அவங்க பேர பிள்ளைகளுக்காக, இதுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குமே தவிர மீதி டைம் இருந்தால் சர்ச்சுக்கு போகிறது, மீதி டைம் இருந்தால் ஜெபம் பண்ணுறது. அப்போ தியாகமே இயேசுவுக்கு நம்ம எதையுமே செய்யலாம். அவர் பாருங்க நமக்காக எவ்வளோ தியாகமாக பலியானார். அவருக்காக நாம் என்ன செய்தோம்ங்கிறத சற்று தியானிக்கணும். இதெல்லாம் எப்போ தியானிக்க முடியும் தெரியுமா? தனி ஜெபத்தில் தான் தியானிக்க முடியும். ஆமேன். சரி, கவனிங்க. ஆகையால் அவர் இரத்த சாட்சியாக மரித்தார், இருதயத்தின் கீழ் கத்தியால் குத்தி கொண்டார்கள். அவர் ஒரு மகத்தான தேவ மனிதர், குறிப்பிடத்தக்க மனிதர்கள் தான், தேவ மனிதர்கள் தான், இனிமையானவரும் கூட. நமக்கு கிடைத்த மகத்தான கிறிஸ்தவர்களுக்குள் அவர் ஒருவர் என்பதில்
சந்தேகமே கிடையாது. அவருடைய வாழ்க்கைக்கு எதிராக நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தேவ மனிதன் ஒரு பரிசுத்தவான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகையால் இர்னேஸ் நான் தெரிந்து கொண்டதின் காரணம் பரிசுத்த ஒவ்வொரு சபை காலங்கள். ஏன்னா இந்த ரகசியம் எப்பொழுது வெளியாகிறது? 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அப்போ லவோதிக்கேய சபையினுடைய தூதனாக, செய்தியாளராக வில்லியம் பிரணாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். பாருங்கள், நீங்கள் கவனிச்சிங்கன்னா 1906ஆம் ஆண்டில் இந்த பெந்தெகோஸ்தை எழுப்புதலை தேவன் யாரை கொண்டு பயன்படுத்தினார்? ஏழாம் சபையின் தூதனா வில்லியம் சீமோரை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினார். செய்தியை நீங்கள் கவனிக்கிறதே இல்லை. 1906ஆம் ஆண்டு முதலாவது பெந்தெகோஸ்தை எழுப்புதல் எங்கே வந்தது? நவீன பெந்தெகோஸ்தை வில்லியம் சீமோர். எந்த நாட்டில்? அமெரிக்கா நாட்டில், கலிஃபோர்னியா மாவட்டத்தில். அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாவட்டத்தில் 1906ஆம் ஆண்டு கர்த்தர் என்ன செய்தார்? வில்லியம் சீமோர் என்ற தேவ மனிதனை கர்த்தர் இந்த பெந்தெகோஸ்தை எழுப்புதல் கொண்டு வந்து என்ன செய்தார்? வரங்கள் சபையில் கிரியை செய்வதற்கு தேவன் பயன்படுத்தினார். அவருடைய கூட்டத்துக்கு யார் போனாலும் சரி, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்புமா. அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம் இருக்குமா. பாருங்கள், அவர் வில்லியம் சீமோர். ஆனால் அவரை தொடர்ந்து அவர்கள் ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்டாலும் வில்லியம் சீமோரை தொடர்ந்து ஊழியத்திலே வந்தது, அடுத்ததாக பயன்படுத்தது வில்லியம் மரியன் பிரென்காம். ஆமேன். அந்த பேரை கவனிங்க. அல்லேலூயா. அந்த பேரை கவனிங்க. அவர் வில்லியம் சீமோர், இவர் வில்லியம் பிரென்காம். அதுதான் அந்த வரிசை கிரமமாக தேவன் பயன்படுத்துகிறார். ஆகையால் இர்னேயஸை நான் தெரிந்து கொண்டதின் காரணம் இது 7ஆம் தூதன் தான் இதெல்லாம் டிசைட் பண்ணி பரிசுத்த ஆவியுடைய ஒத்தாசையோடு அதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அது வரைக்கும் யாராலையும் அதை கணிக்க முடியாது. ஏன்னா 7ஆம் சபையினுடைய தூதன், செய்தியாளன், ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் கொடுக்கிறார். ஆமேன். ஆகையால் இர்னேயஸ் தான் அந்த சிமர்னா சபையினுடைய செய்தியாளர். பாலிகார்ப்பை விட இர்னேயஸ் பரிசுத்த வேதத்திற்கு மிகவும் அதிகமாக நெருக்கமாக இருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்குறாங்க. ஆமேன். எந்த ஒரு ஸ்தாபனங்களையும் அவங்க ஆதரிக்கலை. கத்தோலிக்க ஸ்தாபனத்தை ஆதரிச்சா அப்போ புராட்டஸ்ட் ஸ்தாபனத்துக்கு என்ன புராட்டஸ்ட் ஸ்தாபனத்தை ஆதரிச்சா பெந்தெகோஸ்தை ஸ்தாபனம் என்ன ஆகும்? பெந்தெகோஸ்தை ஸ்தாபனத்தை ஆதரிச்சா செவன்த் டே என்ன ஆகும்? அதனால எந்த தேவ மனிதர்களும் ஒரு ஸ்தாபனத்தை என்ன செய்ய மாட்டாங்க? ஆதரிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கும் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்கள் ஒரு காலம் ஸ்தாபனத்தை சேர்ந்து கொள்ளவும் மாட்டாங்க, ஸ்தாபனத்தை ஆதரிக்கவும் மாட்டாங்க. தனிநபராக நின்று பிரசங்கிப்பார்கள். அதுதான் நீங்க அழைப்பு என்பதை உறுதிப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமேன். எங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்பா, ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. கவனிங்க, ஆமேன் என்றால் அப்படியே ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். எனக்கு ஒன்றும் மகிமை வராது. அல்லேலூயா அப்படின்னா தேவனுக்கு மகிமை. ஆமேன் அப்படின்னா ஆமேன், இந்த வார்த்தையை ஆமோதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் பரிசுத்த வேதத்திற்கு மிகவும் அதிகமான நெருக்கமாக இருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தாபனத்தை உண்டாக்குகிறதான ரோமானிய யோசனைக்கு பாலிகார்ப் இணக்கமாக இருந்தார். பார்த்தீங்களா, அங்கே தான் ஒரு தவறு இருக்கு. ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்குறதற்கு பாலிகார்ப் என்ன இருந்தாரா? அந்த ரோமானிய யோசனைக்கு அவர் என்ன செய்தார்னா இணக்கமாக இருந்தார். அப்படிப்பட்டவங்கள தேவன் தூதனாக கொண்டு வர முடியாது. ஏன்னா தூதன் தனிநபர், அவருடைய கருத்தில் இருக்காங்க. அது ஒரு கால ஸ்தாபனத்தில் இருக்கவே முடியாது. ஒரு எலியா ஸ்தாபனத்தில் இருந்த வந்தாரா? திஸ்பியனாக எலியிருந்து எங்கே வந்தார்? திடீரென்று திஸ்பிங்கிற ஊரை விட்டு வெளியே வர்றார். என் வார்த்தையின்படியே ஒரு துளியும் மழையும் பெய்யாது என்று கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன். அவர் எங்கிருந்து வந்தார்? அல்லேலூயா. திடீரென்று வனாந்தரத்தில். யோவான் சாணன் எங்கிருந்து வந்தார்? யோவான் திடீரென்று வனாந்தரத்தில் இருந்தால் மனந்தர்மங்கள் பரலோகராஜ்ய சமீபித்திருக்கிறது. எந்த ஸ்தாபனத்திலிருந்து தேவ மனிதர்கள் வரவே மாட்டாங்க. நல்லா கவனிங்க.
அவர்கள் ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் தான், நன்றாக ஜீவிக்கிறவர்கள் தான். ஆனால் வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து அறிய முடியும். தேவன் அப்படி வைக்கவே முடியாது. இந்த மணி நேரத்துக்கான ஒரு தேவ ஊழியக்காரனாக 5 விதமான ஊழியத்தில் ஒரு மெய்ப்பனாக கர்த்தர் அடியனை தெரிந்திருப்பாரானால் ஒரு காலம் நான் ஸ்தாபனத்தை ஆதரிக்கவே மாட்டேன், ஸ்தாபனத்தோடு இணங்கி போகவும் மாட்டேன். ஆனால் பாலிகார்ப்பு என்ன செய்தார்? ரோமானிய யோசனைக்கு அவர் சற்று இணக்கமாக இருந்தார். ஆனால் இர்னேசோ மிகவும் உறுதியுடன் அந்த ஸ்தாபனத்தை எதிர்த்தார். இந்த கடைசி கால தீர்க்கதரிசியாகிய வில்லியம் பிரணாம் 7ஆம் சபையினுடைய செய்தியாளும் தூதனுமாகிய அவர், நான் ஏன் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபனத்துக்கு விரோதமாய் உள்ளேன் அப்படின்னு ஒரு செய்தியை பிரசங்கம் பண்ணியிருக்கார். நான் ஏன் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபனத்துக்கு விரோதமாக இருக்கிறேங்கிறார். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு செய்தி, அது தூஷணமான நாமங்கள் அப்படின்னு கொண்டு வர்றார். ஒரு காலம் தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் ஒரு ஸ்தாபனத்தை ஆதரிக்கவும் இல்லை, ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவரை என்ன செய்தார்? அதை விட்டு வெளியே கொண்டு வந்தார். ஒரு காலத்தில் நான் பெந்தகோஸ்தே ஸ்தாபனத்தில் இருந்தேன், ஆனால் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஒரு காலத்தில் RC ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் இருந்தேன், கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அதோடு நம்ம இணங்கி போகவே முடியாது. நீங்கள் போனீங்கன்னா சம்திங் இஸ் ராங், நீங்க எங்க தவறா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீ பாவம் செய்யல, நீ பரிசுத்தமா இருக்கீங்க, ஆனா ஸ்தாபனத்தை ஆதரிக்கிறீங்க, பெந்தகோஸ்தை ஆதரிக்கீங்க அப்படின்னா நீங்க கரைப்பட்டு போவீர்கள். அங்க நீங்க பின்வாங்கி போன நிலையில் இருக்கிறீங்க. பாலிகார்ப்புக்கு சற்று இணக்கமா இருந்தார். ஆனா இர்னேசோ மிகவும் உறுதியுடன் அதை எதிர்த்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் முழுவதுமாக அதை வெளிப்படையாக கண்டித்தார். எப்படி மார்ட்டின் லூத்தர் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட ஒரு 95 விதமான காரியங்களை எல்லாம் அவர் அதை எழுதி அந்த கதவிலே ஒட்டி அதை எதிர்த்தார். அதே போன்றுதான் இங்கு யாரு? பவுலும் அதே போல எதிர்க்கிறார். ஆமென். அடுத்தது இர்னேசனும் அதே போல எதிர்க்கிறார். நல்ல கவனிங்க. ஏன்னா ஸ்தாபனங்கள் ஒரு காலத்தில் கட்டுகளாக கட்டப்பட்டு எங்கே போக போகுது? சுட்டரிக்கப்படுவது தான் போகும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா காலத்துக்குரிய செய்தி வெளியாயிடுச்சு. காலத்துக்குள்ள செய்தியான செய்தியை முழங்கிட்டு போயிட்டார். அந்த செய்தியை நாம தொடர்ந்து பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். ஆகையால் கவனிங்க, அவர் முழுவதுமாக அதை வெளிப்படையாக கண்டித்தார். அதன் பிறகு நிசாயா ஆலோசனை சங்கம் கூடிய பொழுது கிபி 325ஆம் ஆண்டுல நிசாயா ஆலோசனை சங்கம் அங்கு ஒன்று கூடுகிறது. ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். கவனிங்க. ஆகையால் நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி அங்கே அந்த விஷயம் விவாதத்திற்கு வந்தது. விவாதத்துக்குரியதாக வரும்பொழுது மிகப்பெரிய தீர்வு செய்து கொள்ள வேண்டிய விஷயமாக அவர்களுக்கு இருந்தது என்னவெனில், தேவன் 3 நபர்களா அல்லது ஒருவரா என்பதுதான். ஆமென். அங்கு திரித்துவமாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற 3 நபர்களா அல்லது 3 வித்தியாசமான செயல்களில் செயல்படுகிற ஒரே ஒரு தேவன் தானா என்ற ஒரு விவாதம் அன்று நடந்தது. அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தர் பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வானத்திலிருந்து ஒரு தூதன் பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் வல்லமையா பேசினார். நிறைய பேர் இதுதான் சத்தியம், இது சத்தியத்தை சத்தியமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணாங்க. நான் சும்மா இருப்பேனா? யாருனாலும் கமெண்ட் பண்ணிடுவேன். நான் ஒரு கமெண்ட் பண்ணேன், நீங்க சொன்ன மாதிரி பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை தவிர வேறு சுவிசேஷத்தை பிரசங்க அவன் சபிக்கப்பட்டவன் தான். பவுல் ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் என்று பிரசங்கித்து, ஒரே தேவன் என்று பிரசங்கித்து அவர் பாவமன்னிப்புக்கு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார். இதை தவிர வேறொரு சுவிசேஷ பிரசங்க அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன்னு நான் கமெண்டை போட்டுவிட்டேன். எந்த ஊழியக்காரனாலும் விடமாட்டேன். ஏன்னா நாம் சத்தியத்துக்காக தேவன் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். மாய்மாலம் நம்மளால் பண்ண முடியாது. யார்கிட்டையும் மாய்மாலம் பண்ணவே முடியாது. விசுவாசிகள் அதிகமாக காணிக்க கொடுக்குறாங்க, தசமாக கொடுக்குறான்னு மாய்மாலம் பண்ணுகிறா இருந்தால் அவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. கலாத்தியர் 1:10 எழுதியிருக்கு, நான் தேவனையா மனுஷனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷனை நாடி போதிக்கிறா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன்
அல்லவே. தெளிவாக சொல்றார். எந்த ஒரு ஊழியக்காரனா ஜனங்களை சார்ந்து பிரசங்கித்தால் அவன் தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. அப்போ கவனிங்க, நான் போட்டேன், அவர் உடனே அங்கே சொல்கிறார், இல்லை எல்லா பரிசுத்தவான்களும் சேர்ந்து தீர்மானம் எடுத்தது இதுதான் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த தீர்மானம் தான் அவர் பதில் கொடுத்துருக்காரு. நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். இவர் சொல்கிறார், எல்லா பரிசுத்தவான்களும் சேர்ந்து தீர்மானம் எடுத்தாங்களாம், அது திருத்துவ தேவன் தான்னு தீர்மானத்துக்கு வந்தாங்களாம். பார்த்தீங்களா? அதை அவர் எனக்கு அனுப்பியிருக்கிறார். ஆமேன். சரி போங்க, நீங்கள் அப்படியாவது நான் சொல்ல அவருக்கு தெரியிட்டாலும் பரவாயில்ல, அந்த கமெண்டை பார்க்குற யாராவது ஒரு நபராவது வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? சிந்திப்பாங்கல்ல, யாராவது ஒரு வித்து இருக்கும்ல அதை பார்க்குறவங்க, அதுக்காகத்தான். சரி கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய தீர்வுக்கு வந்தது. தேவன் ஒருவரா அல்லது மூன்று வராங்கிற தீர்வாக தான் வந்தது. தேவன் தேவனாக இருக்கிறார், அவர் ஒரு ஆள்தான் என்ற அந்த கருத்தின் பட்சத்தில் இறைனியஸ் நின்றார். ஆமென். அதனால தான் அவர் சிம்ரா சபையின் செய்தியாளர். இந்த கடைசி காலத்திலையும் 5 விதமான ஊழியம், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர், யாருன்னு அது யார் உண்மையாக அழைக்கப்பட்டிருக்கிறான்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். சும்மா எல்லாரையும் ஊழியக்காரன்னு சொல்ல முடியாது. ஆமென். இந்த மணி நேரத்துக்கான செய்தியா பேசணும். சொந்த வெளிப்பாடை தூக்கி குப்பையில போடு. இன்னைக்கு நிறைய பேர் சொந்த வெளிப்பாடு, அது அப்படியாங்க, இது இப்படியாங்க, இப்போ 1000 வருஷம் அரசாட்சி நடக்காங்க, இது நடக்காங்க, அப்படியாங்க இப்படியாங்க. சொந்த உபதேசத்தை தீர்க்கதரிசியே சொல்றாரு, அது வேத வசனத்தோட இணையெல்லாம் தூக்கி என்ன செய், குப்பையில போடுன்னு அவரே சொல்றார். நமக்கு அது தேவையில்லை. அல்லேலூயா. ஆகையால் அவர் ஒரு ஆள்தான், ஒரே தேவன் என்ற கருத்தின் பட்சத்தில் தான் இறையேனியஸ் நின்றாராம், தைரியமா நின்றார். நம்மை போல ஒரே தேவன் என்ற விசுவாசத்தில் அவர் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இப்போ நிசையாவுக்கு முந்தின காலத்தில் நிசையா பிதாக்கள் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு, ஒரு புஸ்தகம் இருக்கிறது. ஆதி நிசையா பிதாக்கள், நிசையாவுக்கு முந்தின காலத்தின் பிதாக்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அது வால்யூம் 1 பக்கம் 412 இருந்து தீர்க்கதரிசி பேசுகிறார். ஒரு சிறிய மேற்கோளை நான் வாசிக்கட்டும். நீங்கள் குறித்து கொள்ள விரும்பினால் அது நிசையாவுக்கு முந்தின காலத்தின் பிதாக்கள் என்ற புத்தகத்தின் 1வது வால்யூம் 412வது பக்கம். இப்புத்தகத்துக்குரிய 3 வால்யூமுகள் உண்டு. நீங்கள் அவை முழுவதுமே வாசிக்கலாம். தீர்க்கதரிசி கூட நிறைய வாசிப்பார். கேத்தலிக் என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசித்து, ஆதி சபை இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தில் தான் என்ன செய்ததுதான் ஞானஸ்நானம் கொடுத்தது அப்படின்னு அங்கே இருக்கான். இந்த நிசையா ஆலோசனை சங்கத்துக்கு பிறகு தான் மாற்றினாங்க. சொல்லப்போனால் தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் ஒரு கத்தோலிக்க குருவானவரோடு பேசிகிட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் பிதா சுதன் பரிசுத்தாவின்னு சொல்கிறாரு, இவர் இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்லும்போது அந்த பாதிரியார் சொன்னாரா, உண்மைதான், எங்கள் கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் இருக்குது, முதலாவது கத்தோலிக்க திருச்சபையும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் தான் என்ன செய்தாங்க ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் அப்படின்னு அந்த பாதிரியாரே சொல்கிறாராம். ஏன்னா அந்த புஸ்தகத்தில் இருக்கு, கேத்தலிக் என்சைக்ளோபீடியான்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. தீர்க்கதரிசி அதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்குறாரு. இப்போ பாருங்க, அதைத்தான் சொல்றாரு, இது கேத்தலிக்கினுடையது. அப்போ நிசையாவுக்கு முந்தின காலத்தின் பிதாக்கள் என்ற புஸ்தகத்தில் 1வது புஸ்தகம் 3 புஸ்தகம் இருக்கிறதா. 412வது பக்கத்தில் அவர் சொல்றார், அநேக அத்தியாயங்கள் அதில் இருக்கிறது. கடைசி பாகத்தில் கடைசி 20-30 வசனங்களை வாசிக்கிறேன். அவைகள் யாவும் நாம் வாசிக்காமல் அதன் ஒரு பாகத்தை மட்டும் நான் வாசிப்பேன். அவர் வேறு என்னவெல்லாமாக அழைக்கப்பட்டாரோ அவையெல்லாம் அந்த ஒருவருக்கே கொடுக்கப்பட்ட பட்டமாகும். பார்த்தீங்களா என்னெல்லாம் பாருங்க. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் அப்படின்னு பாட்டு பாடுவாங்க, தெரியுமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டு பாடுறாங்களே, இவங்ககிட்ட இந்த 1000 நாமத்தை முதல்ல சொல்லணும். சொல்லுவாரா? அதேமாரி இந்த இந்துக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு 33 தேவர்கள் சொல்லுவோம். ஒருத்தர் அப்படி தான் சொல்லலாம், நீங்கள் ஒரு கடவுள் தானே, எங்களுக்கு 33 தேவர்கள். இந்த 33 தேவர்கள் பேரை சொல்லுங்க, நான் எழுதட்டோன்னு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பித்தேன். சொல்ல முடியுமா?
அதே கதை தான் இங்கேயும். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள்னா 1000 நாமங்கள் என்னன்னு தெரியாமல் அந்த பாட்டை கூட நம்ம பாடக்கூடாது. அது என்ன அர்த்தம்? அல்லேலூயா. அப்போ 1000 நாமங்கள் என்ன? ஏகப்பட்டான். அவர் அல்பா, அவர் ஓமேகா, அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர், அவர் என்னது இருக்கே நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, அவர் இருக்கிறவர், அவர் இருந்தவர், அவர் வருகிறவர், இப்படி எத்தனையோ பேர் இருக்குது. அவர் பிதா, அவர் குமாரன், அவர் பரிசுத்த ஆவி, இது எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்ட பெயர். ஆனால் இது ஒருவருக்குள்ள அடங்கும். இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள அவர் தான் பிதா, அவர் தான் குமாரன், அவர் தான் பரிசுத்த ஆவி, அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம், அவர் தான் அல்பா ஒமேகா, எல்லாமே அவர் தான். யெகோவாவும் அவர் தான். அந்த ஒருவருக்குள்ள எல்லாமே அடங்கும். பாருங்க, அந்த ஒருவருக்கே கொடுக்கப்பட்ட பட்டமாகும். அவர்கள் அவரை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று அழைத்தனர். அவை யாவும் பட்டங்களை தவிர நாமங்கள் அல்ல என்று இவர் இங்கே கூற முற்படுவதை பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், உதாரணத்திற்காக அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில்? வல்லமுள்ள தேவன், யாவருக்கும் பிதாவாகிய கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவன், உன்னதமானவர், சிருஷ்டிகர், உருவாக்கியவர், பரிந்து பேசுகிறவர், தொடர்ந்து அநேக காரியங்கிறது. அல்லேலூயா. இது எல்லா பட்டங்களும் யாருக்கு தான்? அந்த ஒரு தேவனுக்கு தான் வரும். அதனால தான் பிதா என்பது பட்ட பெயர், குமாரன் என்பது பட்ட பெயர், பரிசுத்த ஆவி என்பது பட்ட பெயர். ஆனால் அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தில் தான் ஆதி திருச்சபை ஞானஸ்தானம் கொடுத்தது. இன்றைக்கு நாம் அதை தான் கொடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த நிசையா பிதாக்கள், அந்த நிசைய ஆலோசனை சங்கத்தில் தான் இதை தேவன் ஒருவர் அல்ல, அவர் மூவர், திரித்துவம் என்பதை கொண்டு வந்தது. அங்கே தான் கொண்டு வந்தாங்க. ஆதி சபை அல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய சபை அல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவர்கள் யாவும் தொடர்ந்து வருகிற வெவ்வேறு நபர்களுக்குரிய பட்டங்களும் பெயர்களும் அல்ல, இவை ஒருவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கே உரித்ததாக இருக்கிறது. ஒரே நாமத்தினால் ஒரே தேவனாகிய பிதாவானவர், அல்லேலூயா, ஒரே நாமத்தினாலே ஒரே தேவனாகிய பிதாவானவர் பிழைத்திருக்கும்படியான தயவை யாவற்றுக்கும் அளித்திருக்கிறார். இர்னேயசும் இந்த பட்டங்கள் யாவும் ஒரே நாமத்திற்குள்ளாக அதற்குரியதாகவே இருக்கிறது. அது ஒரு தேவனுக்குரியதாகும். அவைகள் யாவும் பட்டங்களாக மாத்திரமே இருந்து அவர் என்னவாக இருக்கிறாரோ அதை பற்றி கூறுபவைகளாக மட்டுமே இருக்கின்றன என்று கூறியுள்ளார். ஆமென். பார்த்தீங்களா? அதுதான் அவர் சிமர்னா சபையின் தூதன். பாலிகார்ப் அப்படி இல்லை. கத்தோலிக்க ஸ்தாபனம் ஏற்படுவதற்கு இவர் ஆதரவாக இணக்கமாக இருந்தாராம். அதனால தான் தூதன்கிற ஸ்தானத்துக்கு அவரால் வர முடியல. ஆமென். ஆனால் இவர் அப்படி இல்லை, சத்தியத்தில் நிலைத்திருக்கார். ஏன்னா பவுல் முதலாவது சபையினுடைய செய்தியாளர் பரிசுத்த பவுல். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன், ஒரே பிதா, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று பிரசங்கித்தார். பாருங்க, அது எங்கு வருகிறது? உபாகமம் 6:4, இஸ்ரவேலுக்குள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சரிதானா? வேதத்தோடு இணையணும். அது கரெக்டாக இணைது. பாருங்க, உபாகத்தில் கர்த்தர் சொல்றார் யாருக்கு? மோசேக்கு மூலமாக வெளிப்படுத்துறார். இஸ்ரவேலுக்குள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. சரி, இப்போ இதே செய்தி இணக்கமாக இருக்கணும் இல்லையா? உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் என்ன செய்வார்? எழும்ப பண்ணுவார். அப்போ அந்த தீர்க்கதரிசி இவருடைய செய்திக்கு இசைவா இருக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க ஐயா. அது யாரு? இயேசு கிறிஸ்து. மோசை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தும்னு சொன்னாரு. அந்த தீர்க்கதரிசி யாருங்க? சொல்லுங்க வயதிருந்து. இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு பைபிள் ஸ்டடி நான் சிம்பிளாக சொல்கிறேன். எனக்கு அங்கே மலேசியாவிலிருந்து அடிக்கடி அங்கேயும் வில்லியம் அப்படின்னு ஒரு போதகர் இருக்கிறார், ஒரு பாஸ்டர். ஆமேன். அடிக்கடி என்கிட்ட பேசுவார்.
நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு விலைக்கு கொடுக்குற மாதிரி விலைக்கு கொடுக்குறீங்கன்னு எத்தனையோ பேர் எனக்கு சொல்கிறாங்க. ஆனால் உங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னா எனக்கே கஷ்டமாக இருக்கு. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் புரியுது. ஆமேன். கவனிங்க, என்ன சொன்னோம் சொல்லுங்க. அந்த செய்தியோட மோசேக்கு தேவன் கொடுத்தது, இஸ்ரவேலைகள் நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதே செய்தி உங்கள் சகோதரிலிருந்து என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழும்ப பண்ணுவார். அவர் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு என்ன செய்யப்படுவான்? நிர்மூலமாக்கப்படுவான். அதுதான் இயேசு கிறிஸ்து. மோசே போன்ற ஒரு தீர்க்கதரிசி யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படின்னா மோசேனுடைய செய்தியும் இயேசு கிறிஸ்துடைய செய்தியும் ஒத்து போகணுமா வேண்டாமா? போகணுமா வேண்டாமாங்க? போகணும் இல்லையா? அப்போ மார்க்கு 12:29 இயேசு சொல்கிறார், இஸ்ரவேலுக்கள் பாருங்க, வாஸ்து பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. உபாகமம் 6:4 குறிச்சிருங்க. மார்க் 12:29 குறிச்சிருங்க. எபேசியர் 4:5 குறிங்க. நான் சொன்னதெல்லாம் டக்கு டக்குன்னு குறிச்சு வச்சிடுங்க. அவனுக்கு பிரதித்திரமாக, அவனுக்கு பிரதித்திரமாக கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை என்ன எதுவென்றால், கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதை பிரதான கற்பனை. அல்லேலூயா. பாத்தீங்களா? கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை என்ன? அது உபாகம் 6:4. அப்போ மோசே போன்ற ஒரு தீர்க்கதரிசி, மோசைக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி மாற்ற முடியும்? யோசித்து பாருங்க. மோசே சொன்ன அதே வார்த்தையை தான் இங்க யார் பேசுறா? சொல்லுங்க, யார் பேசுறா? இயேசு கிறிஸ்து பேசுறாரு. இஸ்ரவேலுக்கள் நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக, இதுதான் பிரதான கற்பனைங்கிற. அப்போ அந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் இணைதா? சரி. இப்போ புதிய ஏற்பாட்டு நாட்களில் இயேசு வீட்டில் பிற்பாடு தமஸ்கு போகும்லே பரிசுத்த சவுலை தேவன் பவுலாக மாக்கி கொண்டு வர்றார. அவருடைய செய்தி எப்படி இருக்கணும்? அதோட ஒத்து போகணுமா போகக்கூடாதா? எபேசியர் 4:5 வாசித்து பாருங்க. எபேசியர் 4, ஒரே சரீரமும், அதிலிருந்து வாசிங்க. ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவன். பாருங்க, ஒரே கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேலுக்கள் நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானம் எல்லாருக்கும் ஒரே தேவனும், எல்லாருக்கும் ஒரே ஒரு தேவன் தான் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும், எல்லாருக்கும் ஒரே தேவன் தான், ஒரே பிதாவும் தான். தேவனும் உண்டு பிதாவும் உண்டுன்னா அப்படி இல்லை. ஒரே தேவன் ஒரே பிதா உண்டு. அவர் எல்லார் மேலும், பாருங்க, எல்லார் மேலும் அக்னி சமமா இருந்தார். எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இயேசுவாக இருந்தார். எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியா இருக்கிறார். ஒரு நபர். செய்தியை நல்ல கவனிங்க. சாத்தான் அதைத்தான் கொண்டு வந்தான். உயர்ந்த மலையில கொண்டு போய் இயேசுவை இந்த உலகத்தினுடைய எல்லா மகியையும் காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் என் கால்களில் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். இந்த உலக ஆசீர்வாதம் வேணும்னா யாரை ஆராதிக்கணும்? சாத்தானை ஆராதிச்சா போதும். நீங்க நினைக்கிறீங்க, அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க உலக ஆசீர்வாதத்தை பெற்றதுக்காக தேவன் ஆசீர்வதித்தார்னு சொல்லாதீங்கிறாரு. உங்களுக்கு கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், வீடு இருக்கலாம், நல்ல ட்ரெஸ் இருக்கலாம், எல்லா வசதியும் இருக்கலாம், ஆனால் தேவனை என்ன ஆசீர்வதித்தார்னு சொல்லாதீங்க. ஏன்னா சாத்தானும் இதை ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. ஏன்னா அது பைபிள்ல இருக்கு. உண்மையான ஆசீர்வாதம், ரட்சிப்பின் சந்தோஷம், சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற ஒரு சந்தோஷம். இதை ஒருவரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஒருவரும் உங்களை விட்டு எடுத்துப்பட. என்ன நடந்தாலும் சரி, அந்த உண்மையான ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். பங்களா வீடு எல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். வீட்டை விட்டு வெளியே போனால் அந்த 5 கோடி ரூபாய்க்கு வாங்கின காரு திரும்ப வருமானு சொல்ல முடியாது. ஆமேன்.
காரு பங்களா எதுவாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் அது தேவன் ஆசீர்வதித்தார்னு சொல்லாதீங்க அப்படின்னு தீர்க்க சொல்றார். ஏன்னா அதை சாத்தான் நினைச்ச முடியாத ஆசீர்வாதம். ஏன்னா உலகத்தை பாருங்களேன், இருக்கிற தியேட்டர் பூரா அவனுக்கு தானே சொந்தம். ராமசாமிக்கு சொந்தமான தியேட்டர் எத்தனை இருக்கு? குப்புசாமிக்கு சொந்தமான தியேட்டர் எத்தனை இருக்கு? அம்பானிக்கு எவ்வளவு ஃபேக்ட்ரி இருக்கு? அதானிக்கு எவ்வளோ ஃபேக்ட்ரி இருக்கு? டாட்டாவுக்கு எவ்வளோ ஃபேக்ட்ரி இருக்கு? இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களா? இல்லை. அவன் தான் ஏன் பெரிய பணக்காரனா இருக்கான்? அப்போ அவனை ஆசீர்வதிச்சது யாரு? சாத்தான் தான் ஆசீர்வதிச்சிருக்கான். அதனால உலகத்தின் ஆசீர்வாதம் தேவன் ஆசீர்வதிச்சார்னு தயவுசெய்து சொல்லக்கூடாதுங்கிறார் தீர்க்கதரிசி சொல்றார். ஏதோ எனக்கு தேவை இருந்தது, கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அதனால தான் யோபு கூட சொன்னார், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அதை பிரதானமாக நினைக்கவே இல்லை. ஒரு விசுவாசி அதை நினைக்கவே மாட்டாங்க. அதை பிரதானமாக நினைச்சது யார் அப்படின்னா நெகுவத்தியார். நான் என் மகிமின் பிரதாபத்துக்காக கட்டின மகாபாபிலேன். அங்கே தான் போச்சுது கதை. நமக்கு எந்த வீடு இருந்தது, எங்களை பங்களா இருந்தது, எந்த கார் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் மனுஷன் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகலை. தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணமாக வந்தேன், நிர்வாணியே நான் போக போகிறேன், அப்புறம் என்ன இருக்கு? ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் வெளியேறப்பட்ட ரட்சிப்பு. ஆமென். அதுதான் முக்கியம் அப்படின்னு தீர்த்து சொல்றாரு. ஆனால் பாருங்க, மலையின் உயர்ந்த மலையில கொண்டு போய் அவன் என்ன செய்யறான்? ராஜ்யத்தினுடைய எல்லா மகிமையும் காணித்து எல்லாமே உமக்கு தருவான். இந்த பாளையங்கோட்டையில் திருவள்ளியத்தில் எத்தனை சினிமா தியேட்டர் இருக்கு, அத்தனையும் உமக்கு தந்துருந்தேன். ஆமென். என் காலில் விழுந்து பண்ணிங்க. உலக ஆசீர்வாதம் வேணும். நான் ஓப்பனாகவே பேசுவேன். உனக்கு உலக ஆசீர்வாதம் வேணுமா? நேர பழனிக்கு போ, இல்லைன்னா திருச்செந்தூருக்கு போ, அல்லது திருத்தணிக்கு போ. உனக்கு உலக ஆசீர்வாதம்னா அங்கே வா. ஆனால் பரலோகத்துக்கு போகணும்னு எண்ணம் இருந்தால் மட்டும் இங்கே வா, இல்லைன்னா வராதேன்ற வேணாம். எதுக்கு இங்கே வந்து எதுக்கு? உலக ஆசீர்வாதம் தானே உனக்கு வேணும், அங்கேயே போ. சாத்தான் கொடுப்பான் எல்லாத்தையும். இயேசு கிறிஸ்துக்கிட்டே நான் தருவேன்றேனே, அப்புறம் நம்மளை விட்டு வைப்பானா? ஆனால் இயேசு என்ன சொன்ன தெரியுமா? அப்பொழுது சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இஸ்ரவேலுக்கள் நம்முடைய தேவனாய் கர்த்தர், அந்த ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும்னு சொல்ற. அதனால தான் பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன், புதிய ஏற்பாட்டில் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த காலத்துக்குள்ளே தீர்க்கதரிசி செய்தியும் மோசேயினுடைய செய்தியோடு, இயேசு கிறிஸ்துடைய செய்தியோடு, பவுலுடைய செய்தியோடு ஒன்றாக இருக்கிறது பாருங்கள். அதுதான் இந்த காலத்துக்குரிய செய்தியாளர். இந்த காலத்துக்குரிய ஊழியக்காரன் நாம இருக்க வேண்டுமா? அதே விசுவாசத்தில் நாம இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான பரிசுத்த ஆவியினுடைய அழைப்பு, நடத்துதல். நான் முடிக்க போகிறோம். பேசினா பேசி இன்னும் 1 மணி நேரத்துக்கு இல்லை, என்ன ஒரு 2 மணி நேரத்துக்கு செய்தி குறிப்பு வச்சுருக்கேன். ஆமென். தயவுசெய்து சீக்கிரமாக வாங்க. கரெக்டாக 6:30 மணிக்குள்ளே வந்துடுங்க. 6:45 நம்ம செய்தி ஆரம்பிச்சிடும். கவனிங்க அடுத்த வாரத்தில். ஆகியால் பிரியமானவர்களை கவனிங்க. அவர் சாரோனின் ரோஜா, அது அவருக்குரிய பட்டமாகும். அவர் லீலி புஷ்பம், அது அவருக்குரிய பட்டமாகும். ஆமென். அவர் என்னவாக இருக்கிறாரோ அதை பற்றி கூறுகிறது எல்லாமே அது பட்ட பெயர்கள் தான். அல்லேலூயா. சில நண்பர்கள் பேசிக்கிடுவாங்க, ஏ தலை எப்படி இருக்க, தலை எப்படி இருக்கா? அவன் பேர் தலையா? அவன் பேர் வேற என்னமா இருக்கான். ஆனால் இவன் சொல்லுவான் தலம்பா, அல்ல என்னென்னலாம் சொல்லுமா அதெல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் பட்ட பெயர் தான். தேவனுக்கு அப்படி ஏகப்பட்ட பட்ட பெயர் இருக்கு. ஆமென். ஆனால் எல்லாமே அவர் ஒருவரை தான் குறிக்கிறது. ஆமென். அவர் என்னவாக இருக்கிறார் அதை பற்றி கூறுகிறது தான் இப்பட்டம். அவர் விடிவெள்ளி நட்சத்திரம், அவர் அல்பாவும் ஒமேகமாய் இருக்கிறார். இவைகளெல்லாம் அவர் என்னவாக இருக்கிறாரோ அதை பற்றி கூறும் அவருடைய பட்டங்களே, பட்டங்கள் மட்டுமே. அவர் பிதா, அவர் குமாரன், அவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, ஒரே ஒரு தேவன், அவருடைய நாமம் ஒன்றுதான். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான் நாமம். வேற எல்லாமே பட்ட பெயர்கள். இன்றைக்கு போதகர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பட்ட பெயரில் ஞானஸ்நானம் கொடுக்க என்ன பிரயோஜனம்? பாவம் மன்னிக்கப்படும் நினைக்கிறீங்களா? ஏங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒரு பிசாசை எனக்கு துரத்தி காட்டுங்கன்னா நான் நிறைய ஊழியக்காரர்கிட்ட சவால் விட்டுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நான் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் இந்த பிசாசை நான் துரத்துறேன் முடியும். ஏன்னா தேவனுடைய வல்லமை இருக்கு. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, தேவனுடைய வல்லமை இருக்குன்னு சொல்லலை. அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே
பிசாசுகளை துரத்துவீர்கள்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையில் ஒன்றையாகிலும் தரையில் என்ன செய்ய மாட்டாரு, விழுந்து பார்க்க மாட்டார். விசுவாசத்தோடு கட்டளையிடு, அவ்வளவுதான். நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் பட்ட பெறல நீங்க பிசாசை துரத்த முடியுமா? நான் நிறைய பேர்ட்ட சவால் விட்டுருக்கிறேன், முடியாதுங்க. பிறகு எதுக்குங்க அந்த அந்த பட்ட பேரில் ஞானசானம்? பாவம் மன்னிக்கப்படும் நினைக்கிறீங்களா? உங்க பாவம் இன்னும் மன்னிக்கப்படலைங்க. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் பாவம் மன்னிப்பு கொடுக்கப்பட்ட ஞானசானம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்ட பேரில் சும்மா ஏதோ ஸ்தாபனம் கொடுக்குற மாதிரி மூழ்கி ஞானசானம் எடுத்தா பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுன்னு நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை சகோதரனே சகோதரியே, மனம் திரும்பு. ஆமென். அவரே குமாரன், அவரே பரிசுத்த ஆவியானவர். ஆனால் ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, ஒரே ஒரு தேவன், அவர் நாமமும் ஒன்று, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவ்வாறாக இர்னேயஸ் வேத வாக்கியத்தை குறித்து சரியான வியாக்கியானத்தை பெற்றிருந்தார். ஆமென். இந்த காரணத்தினால் தான் நான் இர்னேயஸ் சரியாக இருந்தார் என்று கருதுகிறேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு வாசித்த விரும்புகிறேன். அது எவ்வாறு சம்பவித்தது என்ற புஸ்தகத்திலிருந்து பாருங்க. அது எவ்வாறு சம்பவித்தது என்ற புஸ்தகத்திலிருந்து. இப்புஸ்தகம் வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். R.C. ஹேசல்டன் என்பவர் ஆதி காலத்து சபைகளை பற்றி எழுதிய சரித்திரம், எவ்வாறு இது சம்பவித்தது என்ற புஸ்தகமாகும். பாருங்க, அதில் அப்புத்தகத்தின் 180வது பக்கத்தில் கிபி 177 முதல் கிபி 202 முடிய உள்ள இர்னேயஸின் காலத்தில் இருந்த ஆவிக்குரிய வரங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை நான் மேற்கோள் காட்டுவதன் நோக்கம் என்னவெனில் இச்செய்தி ஒலிநடாவில் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், இர்னேயஸின் காலத்தில் பிரான்ஸ் தேசத்தில் இருந்த அநேக அப்போஸ்தலர் சபைகளில் பரிசுத்த ஆவியின் எல்லா வரங்களுமே இருந்தன. இர்னேயஸ் அவர்களுக்கு போதித்து வந்திருந்தபடியால் நிலைமை அவ்வாறு இருந்தது. உண்மையான சத்தியத்தை பிரசங்கித்தீங்கன்னா அந்த சபையில் என்ன இருக்கணும்? வரங்கள் இருக்கணும். ஆனால் பயபக்தி இருக்கணும். சர்ச்சை ஆறாவது நேரத்தில், செய்தி நேரத்தில் சும்மா எழுந்து வெளியே போகிறதுங்க வர்றது, சோம்பலை முறிக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. பயபக்தியாக இருக்கும். ஏன்னா தேவன் இங்கு பிரசன்னமாக இருக்கிறான். சில பேர் சும்மா இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் இருக்கிற மாதிரியே பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. பயபக்தியாக இருக்கணும். நாம் பணிந்து குடிந்து அவரை ஆராதனை செய்யணும். பணிவோடு இருக்கும். இர்னேயஸ் அவர்களுக்கு போதித்து வந்திருந்தபடியால் நிலைமை அவ்வாறு இருந்தது. பாருங்கள், பிரான்சில் உள்ள லையான் பட்டணத்தில் இருந்த இர்னேயஸின் சபையின் உறுப்பினர்கள் யாவருமே அந்நிய பாஷைகளில் பேசினார்கள். பாருங்க, இர்னேயஸினுடைய சபையில் பிரான்ஸில் இருக்குதான், லையான் என்ற ஒரு பட்டணத்தில் இருக்குதான் அவருடைய சபை. அதில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுமே அந்நிய பாஷைகளை பேசினார்களாம். நம்ம சபையில் எத்தனை பேர் பேசுறீங்க? ஒரு விசுவாசி கண்டிப்பா அந்நிய பாஷை பேசுவா. எப்பொழுது? ஆவியின் நிறைவு வரும் பொழுது பேசுவாங்கன்னு தீர்க்கதரிசி பிரணாமே சொல்றார். நானே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டே சுமார் 6 அல்லது 1 வருடம் கழித்து ஒரு நாள் அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை நிரம்பும் பொழுது நான் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தேன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். அப்போ பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் சும்மா ஏதோ ஒரு 5 நிமிஷம் அப்படியே குலுங்கிறதில்ல. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் தனி ஜெபத்தில் வரணும். தனி ஜெபத்தில் அந்த அபிஷேகம் வரும் பொழுது நீங்கள் உங்களை அறியாமல் பாஷைகளை பேசுவாங்க. பரியாச உதடுகளினால் அன்னை பாஷையினால இந்த ஜனத்தோடு தானாக வரும். அவருடைய சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் அந்நிய பாஷையில் பேசுவாங்களாம். நம்ம என்ன பின்தங்கி இருக்கோம் தெரியுதா? கேட்டால் நம்ம மனவாட்டி நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதில் போகிறோம். நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் அங்கேயே வரலையே. இருக்கிற வரங்களிலேயே எல்லா சிறிய வர இதுதான். அந்நிய பாஷை பேசுகிறதா சிறிய வரத்தையே பெறலன்னா இன்னும் ஏகப்பட்டது இருக்குங்க. ஆனால் அவானா தெரியாமல் அல்ஜீர்பாவை கற்றுக்கொள்ள முடியாது. நம்ம முடிக்க போகிறோம். ஆகையால் அவருடைய சபையில் இர்னேயஸினுடைய சபையின் உறுப்பினர்கள் யாவருமே அந்நிய பாஷைகளை பேசினார்கள். யாராவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்படுவது என் காண்பது ஏதோ அது அசாதாரணமான நிகழ்ச்சி அல்ல. எல்லா இடங்களிலும் சுவிசேஷ சபைகளில் பிணியாளிகள் சுத்தமடைதல் என்பது அன்றாட நிகழ்ச்சியாக இருந்தது. ஆமென். இர்னேயஸ் எப்படி போதிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார். அற்புதங்கள் அடிக்கடி நடைபெற்றன. உண்மையில் இர்னேயஸ் காலத்து சபைகள் தேவனுடைய அதி அற்புதமான பிரத்யட்சமாகுதலை பெற்றிராமல்
ஒருபோதும் இருக்கவில்லை. அப்பிரத்யட்சமாகுதல் ஒன்று தரிசனத்தின் மூலமாகவோ அல்லது இயற்கையின் பூதங்கள் செயல்படுவது நிறுத்தி வைக்கப்படுதலின் மூலமாகவோ அல்லது ஒரு அற்புதத்தின் மூலமாகவோ அல்லேலூயா நடைபெற்றன. இவையெல்லாம் அன்றைக்கு இந்த சுவிசேஷ கிறிஸ்தவர்களுக்கு தாங்கள் தேவனுக்கு பிரியமான சீசர்கள் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டவே நடைபெற்றன. ஆனால் கடந்த கால வரலாற்றை பார்க்கையில் முதலாவது ரோம சபையில் எப்பொழுதாவது மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற ஒரு சம்பவத்தை பற்றி நிரூபணம் கூட சேகரிக்க நம்மால் முடியவில்லை. 140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக எந்த போதகராவது மரித்தவரை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரா? புற்றுநோய் சுகமாயிருக்கிறதா? முடமானவர் நடந்திருக்கிறாரா? ஒரு நம்மத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் எங்கிருக்கிறார் என்பதை பாருங்கள். அல்லேலூயா. ஆகையால் முதலாவது ரோம சபையில் எப்பொழுதாகிலும் மரித்தவனோ உயிரோடு இருப்ப ஒரு சம்பவத்தை பற்றிய நிரூபணம் கூட சேகரிக்க நம்மால் முடியவில்லை என்று கூறுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன்னா இப்போ தான் நம்ம ஆரம்பத்தில் வந்திருக்கோம். அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் இதோடு முடித்து கொள்ளலாம், ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் ஒருமை இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, என் தேவன் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று கிதியோன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் இருக்கும் இடத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் உண்டு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வரங்கள் கிரியை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் பரிசுத்த ஆவியாக எங்களுக்குள் நீர் இருப்பீரானால் நிச்சயம் நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருப்போம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக இருப்போம். ஆவிக்குரிய எல்லா வரங்களும் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாசைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு யாதொன்றை குறித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் ஒரு விசுவாசியுடைய ஸ்தானத்தில் கூட நாங்கள் இன்னும் வர இயலாத சூழ்நிலை இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட, எங்கள் நேரத்தை உம்முடைய சமூகத்தில் எங்கள் செலவிடுகிறவர்களாக காணப்பட, ஆண்டவரே அதிகமாக வேதம் வாசிக்கிறவர்களாக, ஆண்டவரே அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையிலும் இந்த வேத பாட வகுப்பு இன்றைக்கு சிமர்னா சபையினுடைய செய்தியாளர் யார் என்றும் சிமர்னா சபையினுடைய காலம் என்பதையும் நாங்கள் தியானிக்கும்படி கிருபை செய்தீர். தொடர்ந்து அடுத்த புதன்கிழமை அன்று மாலை 6:30 மணி அளவில் மீண்டுமாக இந்த செய்தியை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கர்த்தர் பரிசுத்த ஆவினால அபிஷேகத்து உலகம் முழுவதும் நீர் அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.